தம்புராவோட சத்தமும் இந்த இயந்திரத்தோட சத்தம் ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் தோணுது. என்னோட பேரு சரிதா விஸ்வநாத் லோஹார். நான் பிறந்தது கார்டிங்ஸ்லனாலும் என்னுடைய குழந்தை பருவம் முழுவதையுமே கோலாப்பூர்ல கழிச்சேன். எனக்கு திருமணம் நடந்து இப்ப 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் என்னோட பாடுற கனவை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2019ல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளம் வடிஞ்சு நாங்க வேலையை மீண்டும் தொடங்கிய போது எங்களோட அனைத்து பொருளையும் பரண மேலதான் வச்சிருந்தோம். நாங்க ஒரு கோவில் அமைப்ப செய்யும் வேலையை செஞ்சிட்டு இருந்தோம். அது மேல பொருத்துவதற்கு 3 அங்குல பட்டம் மட்டுமே மீந்திருந்தது. அதனால அதை எடுக்கிறதுக்காக என்னோட கணவர் பரண மேல ஏறினாரு. மேல ஏறும்போது வீட்டுல ஒரு பழைய மராணி இருந்தது. அதை புடிச்சு மேல ஏறும்போது அது உடஞ்சிருச்சு. அதனால அவர் கீழே விழுந்துட்டாரு. அவர் தரையில கையை ஊனி விழுந்ததுனால அவரோட எலும்பு ரொம்ப மோசமா நொறுங்கிடுச்சு. ஆபரேஷன் பண்ணி ஒரு பிளேட்டை பொருத்துற மாதிரி வந்துடுச்சு. நாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் எங்க வீட்டு வேலைங்கிறது அந்த வீட்டு ஹால்ல இருந்து பூஜை அறை கிச்சன் வரைக்கும் தான். ஆனா நான் அவரோட ஒரு புதிய வேலைத்தளத்திற்கு செல்லும் போதெல்லாம் நான் அவரோட சும்மா வந்திருக்கேன்னு மக்கள் நினைச்சுப்பாங்க. அவங்க உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு நாற்காலியை கொடுத்துருவாங்க. நீ இங்கேயே உட்காரு, அவர் வேலையை பார்க்கட்டும், நீ எங்களோட பேசு அப்படின்னு சொல்வாங்க. பிறகு நான் உண்மையிலேயே என்னோட வேலையை தொடங்கியதும் அவங்க என்ன பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. ஓ, நீயும் வேலை செய்யறியா என்று நம்ப முடியாம 3-4 முறை என்னிடம் கேட்பாங்க. நான் என் கணவரோட சேர்ந்து வேலை செய்யறேன்னு எங்க உறவுக்காரங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்க பொதுவா கேக்குறது என்னன்னா, ஏன் இவ்ளோ படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கியே, இது என்ன பொண்ணுங்களோட வேலையா, அதிக எடைய சுமக்கணும், ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது கிராமத்து பொண்ணுங்க இவ்வளவு உழைக்கிறத பாக்குறப்போ நாங்களே அவங்களுக்கு வேலையை கொடுத்தோம். நான் டெல்லிக்கு சென்ற போதோ அல்லது எனது முதல் விருதை பெற்ற போதோ பெருமையோட அவ என்னோட அண்ணி அல்லது அவ என்னோட சகோதரின்னு சொல்ல தொடங்கினாங்க. நான் முதல்ல ஒரு ட்ரில்லிங் எந்திரத்தை கையில பிடிச்சது எனக்கு நினைவிருக்கு. அத மரத்துல பயன்படுத்துவது நல்லா இருந்துச்சு. ஆனா நான் அதை முதல்ல இரும்புல பயன்படுத்திய போது அந்த இயந்திரங்கள் அனைத்தையுமே ஆரம்பத்துல இருந்து கையால கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. ஒரு வாடிக்கையாளர் எனக்கு வேலை கொடுக்கும் போதெல்லாம் அவர்கள் தரத்தை எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் நான் நல்ல தரமான மரம் மற்றும் பிளைவுட்டை கவனமா தேர்ந்தெடுக்கிறேன். நான் பாண்ட் நைட்டை பயன்படுத்த தொடங்கிய பிறகு எனது வேலையோட தரம் இன்னும் மேம்பட்டது. முன்னாடி சாதாரண பொருளை பயன்படுத்தும் போது லாமினேட் கழண்டு வந்துடுமோன்னு நான் கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா நான் பாண்ட் நைட்டை பயன்படுத்த தொடங்கிய பிறகு அந்த பயம் மறைந்து விட்டது. நான் அந்த பொருளை பயன்படுத்தி அதோட தரம் மிக சிறப்பா இருக்கிறத உணர்ந்தேன். மேலும் அது எனக்கு நிறைய நேரத்தையும் மிச்சப்படுத்தியது. உண்மையாவே நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாதான் இருக்கோம். எனக்கும் என்னோட கணவருக்கும் இடையிலான பந்தம் மிகவும் வலுவானது. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உருவாக்கப்பட்டவர்கள் என்று நான் உணர்றேன். கோலாப்பூர் ஆகாஷ்வாணி என்ன பேட்டி கண்டிருந்தது. நான் பல கௌரவங்களையும் விருதுகளையும் பெற்றுள்ளேன். அதுல விட்டல் விருதும் சமாஜ் பூஷன் விருதும் அடங்கும். இதுவரையும் பலரின் சொந்த வீடு கட்டும் கனவுகளை நனவாவத நாங்க பார்த்திருக்கிறோம். நாங்க அவரோட வீடுகள்ல கதவுகளையும் பொருத்திருக்கிறோம். ஆனா இப்போது எங்கள் சொந்த வீட்டிற்கும் நாங்களே வாசலை கட்டுறோம். எங்களோட சொந்த கனவும் இறுதியாக நனவாகிறது. இது பொதுவா ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த தொழிலாக கருதப்பட்டிருக்கு. இந்த துறையில ஒரு மனைவி தன் கணவருடன் தோளோட தோள் நின்று உழைப்பதை பார்க்கும்போது முதல்ல என்னால நம்ப முடியல. அதனால நானே அந்த இடத்துக்கு போய் அவரை பார்த்தேன். அவங்களே ஸ்டோர் மேல ஏறிக்கிட்டு லாஃப்ட் அப்புறம் கதவு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்க்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க நம்ம நாட்டின் பெண்களுக்கே ஒரு ஊக்கம். அந்த சகோதரி தன்னோட உழைப்பால சொந்த கால நின்று குடும்பத்தையும் பாத்துக்கிறாங்க. அத போல நீங்களும் முன்னேறுங்க.